ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குற்றியல் உகரம் அந்த குற்றியில் இருக்கிற மிக மிக முக்கியமான கேள்வியாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். குற்றியல் உகரம் எந்த நிலையில் வரும், எப்படி வரும், குற்றியல் உகரம் எந்த நிலையில் வரும், எப்படி வந்தால் நம்ம இதை வந்து குற்றியல் உகரம் அந்த குற்றியல் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பார்த்துருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குற்றியல் உகரம் அந்த குற்றியலை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சேனலுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தரேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் போயிட்டுருக்குது. அதாவது 6-12 நியூ புக், 6-10 ஓல்டு புக், அந்த மாதிரி டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஒரு டெஸ்ட் வந்து 6வது நியூ புக்குனா அடுத்த டெஸ்ட் வந்து 6வது ஓல்டு புக். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 100 கொஸ்டின் வந்து உள்ளடக்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து 6th நியூ அண்ட் ஓல்டு புக் கம்ப்ளீட்டட், 7th நியூ அண்ட் ஓல்டு புக் கம்ப்ளீட்டட், 8th நியூ புக் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து 8th ஓல்டு புக் நடக்க போகுது. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணி விருப்பம் தான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தமிழ் ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி கம்ப்ளீட்டான டெஸ்ட்னு எழுதிக்கலாம், ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நீங்கள் வாங்கி எழுதிக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுவோம், நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணிடுவோம். அதை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி எவ்வளோ மார்க்குன்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், தமிழ் ரிவிஷன் டெஸ்ட்னு. ஆல்ரெடி வந்து 8th நியூ புக் வரைக்கும் கம்ப்ளீட்டட், அடுத்து வந்து 8th ஓல்டு புக் நடக்க போகுது. நீங்கள் வந்து இனிமேல் வர டெஸ்ட்டும் எழுதிக்கலாம், இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து குற்றியல் உகரம் என்ற குற்றியல் இருக்கிற மிக மிக முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். குற்றியல் உகரம், குற்றியல் உகரம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. அது வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து. ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. அது முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 30. அது வந்து உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா? முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. அது உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 12, ரெண்டும் சேர்ந்து 30 எழுத்துக்கள். அதுதான் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. உயிர்மை, ஆயுதம், உயர்லப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகள் குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்கு எத்தனை வகைப்படும்? 10. நல்லா பாருங்க, தமிழ் எழுத்துக்கு எத்தனை வகைப்படும்? 2. அது முதல் எழுத்து சார்பெழுத்து. அப்படின்னா முதல் எழுத்துக்கு எத்தனை வகைப்படும்? 30. அது வந்து உயிர் எழுத்துக்கள் 12, மேல் எழுத்துக்கள் 18, ரெண்டு சேர்ந்து 30 எழுத்துக்கள். அதுதான் முதல் எழுத்து. அதுக்கப்புறம் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10. அது உயிர்மை, ஆயுதம், உயர்லப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 10 தான் சார்பெழுத்துக்கள். குற்றியலுகர எழுத்துக்கள் கு, சு, டு, து, பு, ரு. குற்றியலுகர எழுத்துக்கள் வந்து 6. அது வந்து கு, சு, டு, து, பு, ரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் ஆகும். குற்றியல் உகரம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் வந்து குற்றியல் உகரம் ஆகும். குற்றியலுகத்தில் மாத்திரை அரை மாத்திரை. குற்றியலுகத்தில் மாத்திரை அரை மாத்திரை. குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல்கிடல் உகரம். குற்றியல் உகரம் பிரித்து எழுதுனா குறுமை கூட்டல் இயல்கிடல் உகரம். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டை பார்த்துங்க. தனக்குரிய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும் உகரம், குறைந்து ஒலிச்சுன்னா அது வந்து குற்றியல் உகரம். ஒரு மாத்திரையில் முழுமையாக, எந்த இடத்துல குறையாமல் முழுமையாக ஒலித்தால் அது முற்றியல் உகரம். குறைந்து ஒலித்தால் குற்றியல் உகரம், முழுமையாக ஒலித்தால் முற்றியல் உகரம். டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு டேஷ் எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம். கரம், கான், காரம், கேனம். தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு டேஷ் எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம்னா கரம், கான், காரம், கேனம். குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுசாரியை கரம். அது வந்து அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுசாரியை வந்து கரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுசாரியை வந்து காரம். அது வந்து மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுசாரியை வந்து காரம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுவது கேனம், அக்கேனம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுவது கேனம். தனி குறிலை அடுத்து வரும் வலின உகரங்கள் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். தனி குறிலை அடுத்து வலின உகரங்கள் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6. அது வந்து நெடில்தொடர் குற்றியல் உகரம், ஆயுதொடர் குற்றியல் உகரம், உயிர்த்தொடர் குற்றியல் உகரம், வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்னா 6. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் வன்தொடர் குற்றியல் உகரம். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் வன்தொடர் குற்றியல் உகரம்.
மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். 21வது கொஸ்டின். டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இவ். டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லைன்னா அது இவ். டேஸ் எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லைன்னா சு டு ரு. டேஸ் எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லைன்னா சு டு ரு. தன் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம். தன் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம். குற்றியல் இகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றியல் இகரம் பிரித்து எழுதுகனா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றியல் இகரம் எத்தனை இடங்களில் வரும்? 2. குற்றியல் இகரம் எத்தனை இடங்களில் வரும்னா 2. குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டும் உள்ளது. குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும் உள்ளது. 27வது கொஸ்டின். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரம் ஆக மாறும். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அடுத்து மொழியை ஆள்வோம். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். திணை எத்தனை வகைப்படும்? 2. அது உயர்திணை அஃறிணை. திணை எத்தனை வகைப்படும்? 2. அது உயர்திணை அஃறிணை. நெக்ஸ்ட் கரைச்சொல் அறிவோம். ஊடகம் மீடியா. ஊடகம்னா மீடியா. பருவைதல் மேகசைன். பருவைதல்னா மேகசைன். மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ். மொழியியல்னா லிங்குஸ்டிக்ஸ். பொம்மலாட்டம் பப்பட்ரி. பொம்மலாட்டம்னா பப்பட்ரி. ஒலியியல் ஃபோனோலஜி. ஒலியியல்னா ஃபோனோலஜி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராபி. எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராபி. இதழியல் ஜேர்னலிசம். இதழியல்னா ஜேர்னலிசம். உரையாடல் டைலாக். உரையாடல்னா டைலாக். அவ்வளோதான். நம்ம குற்றியலுகரம் குற்றியல் இலக்கியத்தில் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள் பார்த்தாச்சு. இதோட 7th ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் புக்கு கம்ப்ளீட்டட். ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட்டட். ஆல்ரெடி 2 கவிதைகளிலிருந்து மிக முக்கியமான கேள்விகள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா உரைநடையிலிருந்தும் முக்கியமான கேள்விகள் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இலக்கணத்திலிருந்தும் முக்கியமான கேள்விகள் அப்லோட் பண்ணியாச்சு. 7th தமிழ் புக்கு ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட்டடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ஆள் கொடுத்தாங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.